இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் நட்ஸை வச்சு பர்ஃபி கொஞ்சம் லட்டு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து என்னென்ன நட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதுக்கப்புறம் பம்கின் சீடு, அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் அத்திப்பழம், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், இது கூட வந்து ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லா நட்ஸையும் நான் வந்து வறுத்துக்கிறேன். நெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே சம அளவு எடுத்துக்கோங்க. இந்த அத்திப்பழம், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் பண்ணுறதுனால இப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சீடெலாம் நம்ம தனியாக தூக்கி போட்டுட்டு நல்லதாக பார்த்து நான் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஏலக்காய் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏலக்காய் ஸ்மெல்லு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் தோலை விட்டுட்டு அதுக்கப்புறம் அது வந்து சீடை மட்டும் நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஸி ஜாரில் வந்து அத்திப்பழம், காஞ்ச கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் மூணுத்தையும் நல்லா வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வறுத்த நட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சாப்பரில் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து சாப் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வறுத்துட்டு சாப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு பேரிச்சம்பழம், அத்திப்பழம், காஞ்ச திராட்சை மூணுத்தையும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா, அதை வந்து கடாயில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அரைச்ச நட்ஸ் எல்லாத்தையும் அதில் கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏலக்காய் தூள் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த நட்ஸையும் அந்த பேரிச்சம்பழம் அதெல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக வரும். ஒரு 4-5 உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதம் உள்ளதை பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு ட்ரேயில் வந்து அதுலேயே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து மீதம் உள்ளதை வந்து நான் இதில் வந்து கொட்டிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது ஈவனாக கட் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வந்து இப்போ தான் வந்து நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து நான் முந்தா நாள் பண்ணேன். இதுலேருந்து ஒரு 4-5 லட்டு வந்து நான் சாப்பிட்ருப்பேன். டெய்லி நீங்கள் வந்து ரெண்டு சாப்பிட்டாலே போதும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நானே அதனால தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கும்போது டெய்லி ஒன்று எடுத்து கொடுங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக கொடுத்தாக்கா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லா நட்ஸும் நமக்கு வந்து பசங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீதம் உள்ளதை இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கூட வச்சாங்க நீங்கள் போதும். 1/4 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடலை மிட்டாய் மாதிரி பர்ஃபி அந்த மாதிரி வந்துடும். கடலை மிட்டாய் நம்ம வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இதை வந்து நான் என்ன பண்ணேன், இதையே வந்து 4 பீஸாக கட் பண்ணி நான் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இது வந்து டெய்லி இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து சாப்பிடணும். ஒரு 10 நாளுக்கு வந்து வெளியில் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே நீங்கள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா நிறைய குவான்டிட்டி செஞ்சுருந்தீங்கனாக்கா நீங்கள் வந்து அதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 மந்த் வரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லட்டு செஞ்ச மறுநாள் நான் எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி காலையில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து 2 லட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன். மறுநாள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பிளெண்ட் ஆகி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இந்த லட்டு வந்து செஞ்சு வச்சேன். ஏன்னா எல்லா விதமான நட்ஸும் வந்து இதில் கலந்துருக்கு. பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு எல்லாமே நம்ம வந்து என்னென்ன அயனுக்கு உள்ள எல்லா நட்ஸுமே இதில் வந்து கலந்துருக்கு. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை ஃப்ரூட்டை வச்சு நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கிறத விட இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அடிக்கடி எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். நீங்கள் டெய்லி வந்து காலையில் 2 மட்டும் எடுத்து சாப்பிடுங்க, அதுவே போதும். எல்லாருமே இப்போ வந்து மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் ஃபால் தான். எல்லாருக்குமே வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி வந்து அதுக்கு வந்து என்ன நம்ம இன்டேக் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகுறதும் அதுக்கப்புறம் கொட்டுறதுமே.
ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுனால மட்டுமே நமக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேரில் வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து கலந்து தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பாடியில் உள்ள ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஹீட்டை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முடியில் அடியில் உள்ள ஸ்ப்ளிட்டன்ஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் முடி வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷைனிங் கொடுக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா ஹேர் க்ரோத்துக்கு வந்து நட்ஸு, ஃபிஷ்ஷு, கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக் இது சாப்பிட்றதுனால மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்து நடக்கும்.